ஆபிரகாம் ஜெயிச்சுட்டு வரும் பொழுது மெல்கிசேதேக் என்கிற சாலேமின் ராஜா ஆசாரியனாக இருந்தான். அவன் வந்த உடனே இவனை வாழ்த்தான். உன்னதமான தேவனுடைய ஆசீர்வதிப்பாராக வாழ்த்தான். உடனே ஆபிரகாம் என்ன பண்ணார்? அவனுக்கு எல்லாவற்றிலும் இந்த காரியம் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து பயப்படாதே என்றார். அல்லேலூயா. மாஸ்டர் தசம்பா புதிய ஏற்பாட்டிலே இருக்காங்க. இல்ல நியாயப்பிரமாணத்துல தான் தசமா கொடுக்க சொல்லி கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கிறார். நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு விலகி இருக்கிறோம். கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் எதை ஒழிச்சார்? நியாயப்பிரமாணத்தை ஒழிச்சாருடைய தசமபாகத்தை ஒழிச்சார். ஆகிய புதிய ஏற்பாட்டுல தர வேண்டியதில்லை. அவங்கள பார்த்து நான் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, விசுவாசிகளுக்கு தகப்பன் யாரு? நான் யாருடைய குமாரன்? சொல்லுங்க. ஒவ்வொரு பிரஜாவையும் ஒரு கூனிய கர்த்தர் நிமிர்த்தி சொன்னார், இவளும் ஆபிரகாமின் குமாரத்தியாய் இருக்கிறாள். ஒரு சகையை எனக்கு வச்சு ரட்சிக்கப்பட்டு வச்சு உடனே சொன்னார், இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறாள். அப்ப நான் யாருடைய குமாரன்? விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாம் நியாயப்பிரமாணம் கொடுப்பதற்கு முன்பாகவே கர்த்தருடைய வெளிப்பாட்டின்படி தசமபாகத்தை கொடுத்தார். நாமும் அப்படி செய்தால் ஆபிரகாமின் புத்திரராய் இருப்போம்.